ஜெயராஜ் ஐயா அவர்கள் ஜெபித்து ஒரு பாடலை பாடி ஆரம்பித்து வைப்பார்கள். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஐயா அவர்கள் தொடர்ந்து ஸ்தோத்திரித்து ஜெபித்து ஆரம்பித்து வாரும் தூய ஆவியே, என்னை நீரக்கு ஆளுகை செய்யோ. ஜீவன் தண்ணீர் தாரும் ஆலோசனை என்னை ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. என்னை நினைத்து நீர் ஆளுகை செய்யோ. 135வது சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களே, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த ஆண்டவர் சகல கிருபையும் பொருந்தினாண்டவர். அவர் துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரராயிருக்கிறார். விசேஷித்த நாளை காண்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஊழியத்தை செய்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமை இன்னும் வெளிப்படுத்தும்படி இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிற மாற்றின் படித்த மாலை நேரத்தில் இந்த மனமகிழ்ச்சியினாலே நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்போம். அவரை நாம் உயர்த்தி கொண்டிருப்போம். பரலோக பிதாவே, கிருபையின் தேவனே, நீதியின் தேவனே, வல்லமையின் தேவனே, எங்களை காண்கிறவரே, மட்டும் எங்களை நடத்தினவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீதியின் சூரியனே, உன்னதமான தேவனே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த திருநாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் போதுமானவர், நீர் ஜெபங்களை கேட்கிறவர், நீர் ஆசீர்வதிக்கிறவர், நீர் வாழாக்காமல் தலையாக்குகிறவர், நீ கீழாக்காமல் மேலாக்குகிற ஆண்டவர். உடைய ஊழியக்காரர்களின் சந்ததிக்காக, உடைய ஊழியத்தை செய்கிற உடைய தாசர்களுக்காக, உடைய குடும்பங்களுக்காக, இங்கே வந்திருக்கிற சகல பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடுகையை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கொர்நேலியு பேதுருவிடத்தில் சொன்னபடி நாங்கள் எல்லாரும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நாங்கள் காணுகிறோம். இந்த மாலை நேரத்தில் உடைய பிரசன்ன நிறைவாய் ஆண்டவரே இந்த இடத்திலே காணப்படும்படி நான் சொல்கிறேன். எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் பரலோகம் அங்கீகரிக்கும்படி நான் சொல்கிறோம். தடை செய்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்ன நிறைவாய் இருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆனந்த துதி ஒலிக்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும், ஆகாய வேண்டினாய் அவர் ஜெபிப்பதும் ஆண்டவர் வாக்கும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தாயின் வயிற்றில் உருவாக்கப்படும் முன்னே, தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அவர்களை முன் அறிந்திருக்கிறார். அவளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர் தொடர்ந்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தம் துணிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தம் துணிக்கும், ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குறித்து தன்னுடைய ஆதீனத்திலே அவர் எதை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை அவருடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, நான் உமது அடியேனும் உமது அடியாளில் குமாரனுமாய் இருக்கிறேன். அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தமுடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல அநேகரை வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்தினர் அப்படிப்பட்டவர்கள். அருமையான ஐயாவுடைய தாத்தா பிஷப்பா இருக்கும்போது அந்த நாட்களில் நாங்கள்லாம் சிறு பிள்ளைகள். கர்த்தர் அவர்களை அந்த ஊழியக்காரருடைய சந்ததியில முன்குறித்து இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். ஒரு பாடல ஒரு சரணம் பாடி
நம்ம ஐயாவுடைய கரங்களை கொடுக்கலாம். கர்த்தாவே, தேவர்களே உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்துடைய நாமத்தை முன்னிட்டு அவர்களை வாழ்த்தும்படி ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே உம்முடைய சார்பில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரங்களை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
யாராவது ஒரு தேவனுடைய தாசன் சுருக்கமாய் இந்த கூட்டத்தின் முகாம்பரங்களை அறிந்திருக்கிற தேவன், சகலத்தை அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதனை களி கொண்டு மகிழ கடவுள் நம்முடைய பிள்ளைகளை நிமித்தம் எல்லாருக்குள்ள அந்த மகிழ்ச்சி காணப்படும்படி ஆண்டவர் இந்த அட்மாஸ்பியரை மாற்றும்படி, தேவ சமூகம் நம்மை நிரப்பும்படி, ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படி ஹல்லேலூயா கர்த்தருடைய கரங்களை அர்ப்பணித்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லா கரங்களையும் அன்பு தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாவே, கண்மலையே, கோட்டையே, துருகமே, எங்கள் ஆதாரமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் மகிமையின் நம்பிக்கை, உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த கூடுதல் உங்களுடைய கரங்களை தருகிறோம். எங்கள் ஆண்டவர் நீர் உயர்ந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி சொல்வே என்னை மறவா நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து நன்றி ஐயா.
மாலை செலுத்துகிறோம் அப்பா. மாலை குளிர்ச்சியான வேலையிலே ஏதென்று உதவுகிற தேவை ஊழியர்களாக கூடி வாழ்க்கை தினத்தில் அவர்களுக்காக நன்றி அப்பா. நான் தொடக்கத்துக்கு முடிவு வரைக்கும் நாளைக்கு செய்யட்டும் இன்று ஆலை செய்கிறார்கள் தாய்த்து அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீ பரம் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்லுகிறார்கள். பேரமா கலாரிட்டா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐயா எங்களுடைய ஆலயத்தை வந்துருக்குறாங்க. எங்களுடைய ஆலயத்தை நாங்கள் பேனர் கொடுத்து நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சுருந்தோம். அதனால ஆண்டவர் அவர் உள்ளத்தில் பேசி இந்த தாயார் உள்ளத்தில் பேசி ஆண்டவர் எங்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. ஐயா எங்கள் சபைக்கு பேசுவாங்க, மீட்டிங்கில் பேசியிருக்கிறாங்க. அப்படி துணையாக பாட்டு பாடி இதோடைய நாமத்தை மிகப்படுத்துகிறதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் நாங்கள் திருமண நாட்களை ஐயோடு குடும்பத்தோடு கொண்டாடும்படி கற்றுக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன். நாளில் நான் செபிக்கும் போது ஆவியான கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒன்று கூடி செபிக்கும் போது இன்னும் அநேக பேருக்கு உதவி செய்யும்படி ஆசிரியக்கும்படி கர்த்தர் மாற்ற போகிறார். ஆற்றலால முடியாத காரியம் ஒன்றும் நம்ம பார்க்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் கர்த்தாவே, யாக்கோபே நான் உள்ளே பாச கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் கர்த்தாவே, யாக்கோபே நான் உள்ளே பாச கர்த்தாவே. இன்றே வேண்டுமே இப்போ தாருமே, இன்றே வேண்டுமே இப்போ தாருமே. ஆவியானவரே, இந்த வேலையில சுவாமி அன்றைய இந்த திருமண நாட்களில் அன்றைய நாங்கள் நாமத்தை மையப்படுத்தும்படி ஆண்டவர் கொண்டு வந்த கிருமிக்காக முதலாவது நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயா ஐயாக்காக அது துணையருக்காக அன்றைய திருமண நாட்கள் முழுங்க இதுவரை நீ காத்து வந்த கிருமிக்காக நன்றி அப்பா. எத்தனை பாடிகள் வந்திருக்கலாம், உபத்திரம் வந்திருக்கலாம், விடைகள் வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், போராட்டம் வந்திருக்கலாம். அது எல்லாவற்றையும் நீங்கள் சகாயம் செய்து அன்றைய தாண்டி செல்லும்படி உங்களுடைய வல்லமை உங்களுடைய அபிஷேகத்தை கிருமை கொடுத்தபடியாக முதலாவது நமக்கு நன்றி செலுத்துகிற மாட்டவரே. பலத்தினால் அல்ல, பலத்திரம் அல்ல, என் ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுங்களப்பா. ஆவியில் நடந்து வந்தீங்கப்பா. அன்றைய கொடான கொடி நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு காட்டிலும் 1000 மடங்கு உங்களை நான் சொல்லிப்பேன் சொன்னீங்க ஐயா. சொல்றேன் ஐயா. அன்றைய ஐயாவை தொழிலாளர்கள் குடும்பத்தையும் அன்றைய நீ ஆசீர்வதிக்கணுமான வச்சுப்பீங்க. மலாதி ஐயாக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல பலனை கொடுங்கப்பா, நல்ல பாதுகாப்பை கொடுங்கப்பா. ஆவிக்குரிய வரங்களால்
ஆவிக்குரிய கனிகளை தேசங்களிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே எடுத்த ஒரு வல்லமையா பயன்படுத்தணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்றைய மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொன்னீங்க ஐயா. அன்றைய நீர் ஐயா மூலியமாக பெரிய காரியம் செய்ய போற கிருபைக்காக அன்றைய மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால, குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால என் தேவனை நிரப்பேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தலைவருக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய அவருக்கு நல்ல சரிய சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல பலனை கொடுங்கப்பா, நல்ல பாதுகாப்பு கொடுங்கப்பா. 2 பேருமா கட்டளை உறுதி செய்ய அதிகமான கிருபையை வல்லமை ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய காரியம் எல்லாம் வாய்க்கபடி, நல்லா ஜெபிக்கபடி, துதிக்கபடி, அன்றைய எஸ்தரை போல ஜெபித்து ஜெயமெடுத்ததாக அவருடைய மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை நடத்துகிற காரியங்கள், அடிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல சரிய சுகத்தை, பலத்தை, பாதுகாப்புனால அன்றைய நீ நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ்தர் போல ஜெபித்து ஜெயமெடுத்ததாக அதை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளுக்கும் நல்ல சரிய சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. என்னோட எல்லா எதிர்காலங்கள் படிப்புகளை தாவே ஆசீர்வதிக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயாருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல சரிய சுகத்தை, பலத்தை, பாதுகாப்பு கொடுங்க. ஒரு தேவையில சந்திக்கப்பட்டோம் தேவன் நிறைவாக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் வந்து நாங்க நீ நாமத்தை மையப்படுத்தும்படி அன்றைய நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. இதோட சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்னீங்கய்யா. நீ என்னால் மறுக்கப்படுவதில்லை சொன்னீங்களப்பா. எல்லா காரியங்களும் என் தேவன் நினைத்திருக்கிறேன், மனோதிமுறையான காரியத்தை நினைத்திருக்கிறேன். ஒரு செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படி, அன்றைய ஜெயம் எடுக்கும்படி, அன்றைய வல்லமை அபிஷேகத்தினால இருந்தோறும் போகிற வருகிறோம். அதனுடைய பாதுகாப்பு குடும்பத்தின் மூலியமா, ஐயா மூலியமா மூடி ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். தேவன் உண்டானது எல்லாத்தையும் பாதுகாத்தது போல அப்படியே பாதுகாத்து ஆசீர்வதிக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கருங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பின் ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அதிசயமான தேவன் அப்பா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த மாலை வேலையில் எல்லாரும் நாங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில கூட அப்பா ஆண்டவரே இன்று திரும்ப நாள் ஆண்டவரை காண்கிற ஆண்டவரே மகன் ஐயாவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த குடும்பத்தை உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மனைவி ஒப்பு கொடுக்கிற 2 பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே 2024 வருஷம் முழுவதும் அப்பா ஆண்டவரே இந்த குடும்பத்தோடு கூட உங்களுடைய கரம் இருந்து ஆண்டவரே வழி நடத்தின எல்லா ஆண்டவரை தயவுக்காக, கிருபைகளுக்காக, ஆண்டவரை பாதுகாப்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த 2025 வருஷத்துல அப்பா ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நீர் வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறப்பா. ஆண்டவரே யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முடியாத ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆண்டவரே நீ செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஐயாவை கொண்டு அப்பா அநேக திருச்சபைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமா தேவன் பயன்படுத்தி வருகிற எல்லா தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக ஊழியர்களை தேவன் ஆண்டவரே இவருக்கு கொண்டு பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக திருச்சபைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமா பாத்திரமாக ஆண்டவரை இந்த நாள் வரை நீ கொடுத்து வந்த எல்லா தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் சுகத்துக்காக, பலனுக்காக, கிருபைகளுக்காக ஆண்டவரே ஆண்டவரை இந்த வருஷத்துல கொடுத்து ஆண்டவரை நீ வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில கூட அநேக பரிசுத்தவான்கள் அப்பா ஆண்டவரை இந்த குடும்பத்துக்காக செபிக்க வந்திருக்கிறாங்க ஆண்டவரை. வேலையில் ஆண்டவரை ஆரம்பம் முதல் முடிவரை தகப்பனே ஆண்டவரே ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த தாய் தொட்டு கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா செபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தோத்திரம். இந்த கூடுகை அருமையான டாக்டர் மங்கள்ராஜ் ஐயா அவர்கள், டாக்டர் சேர்லி புஷ்பா அவர்கள் திருமண நாளாக இருக்கிறபடினால இந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஐயா அவர்கள் உள்ளத்தில் பேசி இன்றைக்கு ஜெபிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய செனட் ஆஃப் வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சில் சார்பாக, தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாக அவர்களை வாழ்த்தி ஜெபிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். அப்படியே தேவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி நடத்துவார். இந்த நாளில் விசேஷமாக நம்முடைய ஸ்தோத்திரம் ஐக்கியத்தினுடைய பாட்ரான் கௌரவ தலைவர்
பேராயர் டாக்டர் மார்ட்டின் ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை செய்தியை நம்முடைய மத்தியிலே கொண்டு வருவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஐயா அவர்கள் அவருடைய சில காரியங்களை சொல்லி நமக்கு வாழ்த்து தெரிவிப்பார்கள். நல்ல நாளாக அமைதியாக தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஜெபிப்போம். ஒரு பாடலின் அடிகளை மாடி சில வார்த்தைகளை நீர் என்னோடு வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி இல்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே நீரனோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே என்னாலும் வெற்றி வெற்றியே ஏதோ இந்த குடும்பத்தோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல ஆண்டவரே வேலைக்காக துதிக்கிறோம் தோசரிக்கிறோம். நாம் என்ன மக்கள் ஆண்டவரை ஊழியக்காரர்களாக சுத்தவான்களாக ஆயர்களாக பேரர்களாக வந்து தனிமையான பிள்ளைகளை வாழ்த்துவதற்காக அந்த சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற எங்களை நீர் கண்ணக்கி பாருங்க ஆண்டவரை. வாழ்த்துகள் தனிமையான பிள்ளைகள் வாழ்நாளில் அந்த வாழ்த்துகள் இந்த பிள்ளைகளுக்கு உயர்வாக ஆகும்படியாக செய்வார்கள். அடுத்தது வழிநடத்துக்கு ஆசீர்வதிக்க பள்ளிகளை ஒழிந்து போட்டோம். இந்த புது சக்திக்காக இந்த ஆசிரியப்பட்ட பிள்ளைகளாக குடும்பங்களாக மாற்றுங்க. ஐயாவுடைய பாதைகளும் மற்ற அனைத்து விதமான காரியங்களும் வரம் இருக்கட்டும். குடும்பத்தார் ஆசீர்வதிங்க. இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது பெரிய போராட்டம் தான். குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்பது மிக மிக போராட்டங்கள் தான் போய்கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம அநேக காரியங்களை நாம் பார்த்தோம்னா இவங்க தான் இப்போ இவங்க ஐயா உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக காணப்பட்டது. இப்போ வாழ்க்கை யாராவது நிம்மதியாக வாழ்வோம் என்று இருக்கிறார்களா? இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஆலோசனை கிடையாது. வாலிப பிள்ளைகள் அதிகமாக படித்துக்கொண்டு படித்ததின் விளைவு வைத்தியமாகிவிட்டார். நாங்கள் கிராமங்களெல்லாம் போய் எங்கள் திருச்சபைகளில் நாங்கள் போய் பேசுவோம். ஒவ்வொரு குடும்பங்களை போய் கவுன்சிலிங் கொடுப்போம், பேசுவோம். அப்போ சொல்லுவோம், ஏன்னா அந்த குழந்தைக்கு வயசாகி போயிட்டு ஓரளவுக்கு கிராஜுவேஷன் முடிச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா அது எப்படியா நம்ம தாய் பெற்றோர்கள் சொல்கிறது இது எதுக்கு சொல்கிறேன் சொன்னால் பெற்றோருடைய கடமைகளை பற்றி அவர்களுடைய உரிமைகளை பற்றி ஒரு உள்ளத்தை பற்றி அதை பிரதிபலிக்கிறது. அப்போ என்ன சொல்வாங்கன்னா பெற்றோர்கள் அதுக்கு குறிப்பாக பெண்கள் சொல்வார்கள், என் பிள்ளை சொந்த காலில் நிற்கணும். எந்த காலில் நிற்கணும்? சொந்த காலில் நிற்கணும். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இந்த கிராஜுவேஷன் பிஹெச்டி போகிற நேரத்தில் எவ்வளோ பணங்கள் செலவாகிடும். அந்த பணத்தை ஒரு கிராஜுவேஷன் போதுமானது, யூஜி போதும். சரி, இன்னொரு பிஹெச்சிக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. 2 வருஷம் 3 வருஷம் தாண்டி எங்கள் ஃபேன் வந்து திரும்ப அதே சமைக்க போய் பார்க்கும்போது இந்த அம்மா பார்த்தா என்னம்மா ஆச்சு உனக்கு? அது ஐயா கேட்குறேன். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த சொந்த கால் எங்கே போய் கேட்டால் கதை கதையாது. கொஞ்சம் நெஞ்ச கதை இல்லை. அது சொன்னால் இப்போ நேரம் பார்த்தா இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இந்த அளவுக்கு பெண்கள், வாலிப பிள்ளைகள் குடும்பங்களில் பெரிய ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் வருகிற வழிகளை கார் வாங்க முடியாதுன்னு மோட்டர்களுக்கு வந்துட்டேன். காரணத்து ஓட்டுற பையன் எங்கே வெளியூரில் போயிருக்கிறாரு, லாயராக இருக்கிறாரு, வெளியூர் போயிருக்கிறாரு. நாங்கள் நல்ல வண்டி எடுத்து வந்து ரோட்டில் வருஷம் இந்த வாலிப பண்ணுற போகிற நேரத்தில் என் மனசு என்ன சொல்லுதுன்னா, 1000 எவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்தம் செஞ்சு இந்த பிள்ளைகள் வளர்க்குறான்.
இந்த பிள்ளைகள் தாண்டோடித்தனமா அந்த வாகனத்துல மாசைகள் உட்கார்ந்து இப்படி அட்ராசிட்டி பண்ணி கொண்டு செல்கிறதே, இது பார்த்தால் இருதயங்கள்லாம் உடைந்து போகிறது. நரிமையான தேவ பிள்ளைகளை இது எதற்கு சொல்றேன் என்று சொன்னால், நாம் தாய் தகப்பன்கள் படுகிற பாடுகள் நம் பிள்ளைகளுக்கு தெரியாது. அதுதான் சொல்றேன், சொந்த காலில் நிற்கக்கூடாது. நீங்க எப்படி பாடுபட்டு உங்கள் துக்கத்திலையும் சுகத்திலையும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் பிள்ளைகளை பங்குள்ளவர்களாக வளர்க்கணும். எந்த பிள்ளையாவது காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்பி தேவ நாமத்தை மயமப்பட்டு தனிப்பட்ட ஜெபமோ குடும்ப ஜெபமோ கூட்ட ஜெபமோ இல்ல ஆராதனைக்கு திருச்சபையில் வருகிறதுக்கு எந்த பிள்ளைகளாக இருக்கிறதா? இல்லை. கேட்டா என் பிள்ளை தூங்குறான், நைட்டு ரொம்ப லேட்டா இருந்தா. என்னது லேட்டா இருந்தா? என்னது அதான் லேட். பிள்ளைகளுக்கு தனி ரூம் கொடுத்துருமா? என்ன பண்ணுறதுன்னு அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, மிக மிக மிக. நானே ஒரு சில நேரத்தில் வாட்ஸ்அப் எனக்கு இடையில உள்ள ஒரு நுழைந்தே பார்ப்பேன். அந்த அளவுக்கு பண்ணியா ரொம்ப செக்ஸியா ரொம்ப மோசமா இருக்கு. அந்த வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று பெற்றோர்கள் கவனிக்கிறோமா? இல்லை. நீங்க பெற்றோர்கள் இப்பவும் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டி அனுப்புறாங்க. ஓட 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 என்ன இவளுக்கு நேரம் கிடையாது. ஏன் நேரம் கிடையாது? அதெல்லாம் சொல்ல பார்த்துட்டு தனி ரூம்ல விட்டுட்டு 2 மணி 3 மணி பார்த்தா கண்ணில் தூங்காது. 4 மணிக்கு அப்படியே போவோம். 8 மணிக்கு காலேஜ் போகணும், பஸ் வந்துடும், எழுப்ப முடியாது. இந்த அம்மா காலையில் 5 மணிலேருந்து எழுப்பி எங்கே எழுப்புறது? 7 தொடச்சிட்டு அது டைம் இல்லை பையன் போய் அதை விட்டு ஏமா கொஞ்சம் சாப்பிடுவோம் ஓட 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 கொஞ்சம் பால் குடிச்சுக்கோ, கொஞ்சம் ஜூஸை குடிச்சு கொஞ்சம் சாப்பிட்டோம். 150 குடும்பங்களே இதுதான் நடக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன்னா நம்ம எல்லாம் பெற்றோர்கள். இப்போ நான் 70+ தாண்டி போயிட்டோம். எல்லாமே ஆண்டு அனுபவிச்சாச்சு. நாட்களை எண்ணிட்டு இருக்கிறோம் போறதுக்கு. அதுதான் எங்களுடைய காரியமாக போய்கொண்டு இருக்கிறது. அதுல இருந்து நமக்கு இன்றைக்கு பாருங்க, 1 சாமுவேல் புத்தகத்துல 17வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சுட்டு 18க்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னால் அதுல நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாவீது என்ன பண்ணாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அபிஷேகம் பண்ணியாச்சு. இவரை வந்து சவுலும் அங்க இருக்கிறாரு, ராஜாவா இருக்கிறாரு. 2 ராஜா போட முடியாது. அபிஷேகம் பண்ண தெரிஞ்சா அவர் வந்து சண்டைக்கு வந்துடுவாரு. சவுல் ராஜா இருக்கிறாரு, பிரசன் ராஜா வந்துடுவார். சண்டைக்கு வந்தாலும் பயந்து அப்படியே போய் கொண்டிருக்கிற நேரத்துல அங்க பெலிஸ்தரோட ஒரு யுத்தம் நடக்கிறது. பெலிஸ்தரோட யுத்தம் நடக்கும் போது, நான் சாட்டா சொல்கிறேன், இது 18 இருக்கு. பெலிஸ்தரோட யுத்தம் நடக்கிறது. நடக்கும் போது அப்படியே தாவீது அப்பா சொல்றாரு, எப்ப நீ போ, நம்முடைய 2 சகோதரர்கள் யுத்தத்தில் நிற்கிறான், இது ராஜாவை விசாரித்து இவர்களை விசாரித்து தின்பண்டங்களையும் பரிசு பொருட்களையும் கொடுத்த ராஜாக்கு கூட உன் சகோதரத்தை கொண்டு என்று அனுப்புறார். அங்கே போகும்போது யுத்தம் நடந்து கொண்டிருக்க பெலிஸ்தர் அந்த பக்கம் நின்று இந்த இஸ்ராயேல் ஜனங்களை நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். இஸ்ராயேல் ஜனங்கள் ஓடுகிறார்கள். இவர்களை பார்த்து, அந்த பெலிஸ்தரை எதிரிகளை பார்த்து அப்ப இவர் அங்கே செல்கிறார். அந்த யுத்தத்தை பார்க்கிறார். இவருக்கு ஒரு அனுபவமும் கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு அனுபவம் கிடையாது. இருந்தாலும் தைரியமாக அங்கே சென்று அந்த யுத்த களத்துக்கு சென்று தன் சகோதரனை பார்த்து கொடுக்கிறார். ராஜாவை பார்த்த வெகுமதிகளை, தன் தகப்பன் கொடுத்த வெகுமதிகளை கொடுக்கிறார். கொடுத்து அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது, நான் இந்த பெலிஸ்தனை மேற்கொள்வேன் என்று சொல்கிறார். சொன்னே, உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, நாங்க யுத்த பயிற்சி எடுத்தவங்க, பயிற்சி எடுத்த நாங்களே பயந்து அமைதியாக இருக்கிறோம். ஒன்றும் தெரியாதவன், நீ ஆடு மாடை மேய்த்து கொண்டிருந்து உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லவே, அதெல்லாம் கிடையாது, நான் மேற்கொள்வேன் என்று பெலிஸ்தரை சொன்ன உடனே ராஜா பார்க்கற யார் அந்த பிள்ளையார் என்று சொல்லி ராஜா வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. கொடுத்தாரு. நம்ம பார்த்தா அவன் இது குச்சி வச்சுட்டு ஒரு கவனம் பைய போட்டுட்டு மாடை சுன்னு சொல்லி ஓட்டிட்டு இருந்தா அவனுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது என்று சொல்லி அந்த பெலிஸ்தனை இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்றேன் என்று சொல்லி அங்கே மேற்கொண்டு அவனை வெட்டி வீழ்த்துகிறான். அல்லேலூயா. வீழ்ந்த பின் என்ன நடந்தது என்று சொன்னால், அவன் குறைந்த கத்தி எடுத்து அவன் கத்தலையை வெட்டி அந்த தலையை எடுத்து கொண்டு வருகிறான். அப்படி சொன்னாங்க. பெண்கள் என்ன சொல்றாரு என்று சொன்னால், அவர் கொண்டது தாவீது கொண்டது பிரச்சனை. அதான் நம்ம குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நீ அவ்வளவு படிச்சிட்டியா? இந்த பெண்களுக்கு ஈடாக ஆண்களுக்கு படிக்கிறது இல்லை.
பையனுக்கெல்லாம் 10th ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்டு மேக்ஸிமம் ஒரு காலேஜுக்கு போகிறான், யூஜிக்கு போகிறான். மேக்ஸிமம் போகிறது 100ல் ஒரு 10 பேர் தான் ஆண்கள் வந்து பிஜியும் பிஹெச்டிக்கும் போகிறான். மற்றது எல்லாம் பெண்கள் தான் ஹையர் ஸ்டடி. அப்போ இந்த பெண்கள் வந்து ஆண்களை மதிப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. நான் அவ்வளவு சம்பளம் வாங்குறேன், இவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் அவ்வளவு அந்தஸ்துல இருக்கிறேன், நீ என்ன? குடும்பத்துல பிரச்சனை தான் அங்க வருகிறது. இங்க எப்படி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு குடும்பத்துல? அவருக்குண்டது 1000 16,000. அவள் பார்த்தது நான் ராஜா, அவனுக்கு வந்துட்டு எனக்கு 1000 மார்க்கு, அவனுக்கு 10,000 மார்க் போடுறீங்களா? இவனோட குடும்பத்தில் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ராஜா என்ன செய்கிறாரு, நான் சுத்தமாக பையனுக்கு சுத்தமாக சொல்லி முடிச்சு முடிக்கிறேன். இங்கே வீட்டுக்குள்ளே சும்மா பாருங்க, எல்லாம் எழுத தெரிஞ்சவங்க தான், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ சொன்னோன்னே தாவீது சவுல் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து தன் இன ஜன மக்களை விட்டு பெரும் படையோட, தன் ராஜ்யத்தை விட்டு அரண்மனை விட்டு பெரும் படையோட யாரை பிடிக்க போறான், யாரை கொல்ல போறாரு? இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் நம்மள பண்ணிட்டு இருக்கிறாரு. அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க, இப்ப மதவெறி படித்துக் கொண்டு அங்க என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? மணிப்பூர்ல என்ன நடந்து கொண்டு 2 ஆண்டுகளாக வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரோட்ல கொண்டு வந்து நிர்மாணப்படுத்தி அவர்களை கற்பழித்து கொலைகளும் குற்றங்களும் எரித்து கொள்கிறார்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில என்னது ஒரு சிம்பிளா நடந்ததுக்கு என்ன போராட்டம்? அத்தனை மக்களை கொண்டு வீட்டானே வாலிப பிள்ளைகளை நடுரோடு ஏவனா கேட்டானா? அரசாங்கங்கள் கேட்டுதான் இல்லை, அரசாங்கத்தை கண்டன குரப்படுத்துதான் போராட்டங்களை மகளிர் போராடுறதுனாலே அவர்கள் வாலிப பிள்ளைகள் இல்லையா, வாலிப பெண்கள் இல்லையா, அவர்களுக்கு கற்பு இல்லையா, எதுவும் இல்லையா? ஆனால் அங்க என்ன கொலைவெறி, மதவெறி இங்கே ஆட்கொண்டிருக்கிறவனாலே நம்ம ராஜாவே நம்மளை கை கழுவி விட்டுக் கொண்டு அவர் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுதான் இந்திய தேசத்தின் நடைமுறையாக போய் கொண்டிருக்கிறது. நரிமையான தேவ பிள்ளைகளே, இங்க முடிஞ்ச உடனே அப்ப ராஜா இவரை கொள்வதற்காக அங்கே வகை தேடி பல பல நாட்களாக பல வருடங்களாக அங்கே சுற்றி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதை எதற்கு சொல்றேன் என்று சொன்னால், ஆவதும் பெண்ணாலே அழிவதும். அவங்க அமைதியா தாவீது வந்து நல்ல ஒரு இது பண்ணாரு, அந்த போலியாத்தை எதிர்த்து இஸ்ராயேலுக்கு மீட்பை வாங்கி கொடுத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இப்படி சொல்லிட்டு போயிருந்தா அங்கே ஒரு குட்டியோட வந்திருக்கிறாரு, கொலைவரி வந்திருக்காரு, இப்படிப்பட்ட சப்டிவிஷன் வந்திருக்காரு. இப்போ பாருங்க, ஒரு பெண்கள் ஆடி பாடி என்னுடைய துதித்து தெரியாம செஞ்சது விளைவு அங்கே என்ன நடந்தது. கொஞ்சம் 2வது காரியம், அதே இது பெண்களை பாருங்க, நீதிமொழிகள்ல நமக்கு 41வது அதிகாரம் 10லிருந்து கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்க. பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்கள் எப்படி இருந்தால் இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை சொல்லி 10லிருந்து 1 வரைக்கும் வாசித்தோம் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது பெண்களால் தான். பெண் ஒருத்தி வீட்டுல நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள பெண்ணாக, சமாதானம் உள்ள பெண்ணாக, எல்லாத்தையும் சகித்துக் கொள்கிற இருக்கிற பெண்ணாக, எல்லாத்தையும் அரவணைக்கிற பெண்ணாக, எல்லாரையும் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக, எல்லாரும் விருந்துகிற பிள்ளைகளாக, எங்களோட குடும்பமாக ஒருமித்து வாசம் செய்தால் போதும். அந்த பெண் கையில் தான் இருக்கிற அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம், உயர்வு, தாழ்வாம், அந்த அந்த கணவனுடைய அந்த குடும்ப தலைவனுடைய உயர்வு தாழ்வு எல்லாம் அந்த பெண்கள் கையில் இருக்கு. அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு நமக்கு இந்த ஐயாவுடைய அந்த திருமண அந்த நாளில் எனக்கு அது நான் என்ன மெசேஜ் கொடுக்கலாம். சரி, இது சர்ச்சை இல்லை, இது குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு காரியம். இங்கே வந்த பிறகு ஐயா நான் பார்த்துருக்கிறேன். அன்றைக்கு ஆண்டுலாக அங்கே வந்திருந்தாங்க, பலருக்கு வந்திருந்தாங்க. அப்போதான் முதல் முறையாக பார்த்தேன் நான். அப்போ நினைச்சிட்டு என்ன கொடுக்கலாம், ஓகே இன்னைக்கு திருமண நாளுக்கு இப்படி ஒரு பெண்களை பற்றியான ஒரு காரியங்களை நாம் கொடுப்போம். இங்க வந்த பிறகுதான் தெரியுது ஐயா ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமும், அம்மாவும் நல்ல ஒரு சிறுவராகவும், நல்ல பாட்டு பாடுகிறாகவும், குணசாலியான சிறியாக காணப்படுகிறதை எல்லாரும் சொல்கிறத வைத்து அவர்களை பற்றி இந்த சாட்சி அம்மா சொன்னாங்க. அந்த சாட்சி சொன்னதை பற்றி யூகித்து ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கப்படுத்தார். நமக்கு நீதிபதிகள் 10லிருந்து கடைசி வரைக்கும் வாசித்து பாருங்க.
அதுல குணசாலியான ஸ்திரீயின் செயல்கள் அங்கே காணப்படுகிறது. நம்ம குணசாலியான ஸ்திரீ என்னென்ன செய்வாள் என்பதை அங்கே நமக்கு அங்கே சொல்லி காட்டி கொடுத்திருக்கிறது. வாலிப பிள்ளைகளை நீங்க படிக்கிறது எல்லாம் புரிஞ்சுக்கலாம். வாலிப பிள்ளை படிக்கணும். நம்ம சும்மா போனா போகாது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். நாங்க விளக்கம் சபையில விளக்கம் கொடுக்கிறோம். இந்த மாதிரி சோதனை கூட்டங்கள்ல அவ்வளவு நம்ம விளக்கங்களை கொடுக்க முடியாது. இதெல்லாம் நோட் பண்ணி ஒரு டைரி வச்சு எழுதணும். நீங்க எழுதி இதெல்லாம் குறிப்பு எடுத்துக்கொண்டு இந்த வாலிப பிள்ளைகள் இதை வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி செய்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் ஆசீர்வாத தேவன் மடியில அளந்து போடுவார். சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், செழுக்கை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லா பிள்ளைகளையும் எடுத்து போட்டு கிறிஸ்துவுக்குள் நிறைவை கொடுத்து உங்களை அளவில்லாமல் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. எப்போது இறை இயேசுவின் சிந்தையோடு நாம் காணப்பட வேண்டும். இறை இயேசுவின் சிந்தை என்று சொன்னால் அது சாதாரணமான காரியம் அல்ல. எப்போது நம்ம சிந்தை அவர் சிந்தையாக இருக்க வேண்டும். 4:6 நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எப்போதும் துதி உங்கள் விண்ணப்பத்தை வேண்டுதலையும் துதி சோத்திரத்தோடு எனக்கு சொல்லி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4:6 அழகாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நீங்கள்